ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோரா மார்க்கெட்டிங். கோரா மார்க்கெட்டிங்ல ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது ஒரு ஓவர்வியூ பத்தி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 4 கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஹவு டு ரைட் ஆன்சர், ஹவு டு கிரியேட் a கொஸ்டின். செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து ஹவு டு இன்செர்ட் a லிங்க் இன் டு தி ஆன்சர். ஹவு டு சூஸ் தி ஹை குவாலிட்டி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த 4 கொஸ்டினை பத்தி தான் இன்னைக்கு கோரால பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோரால எப்படி ஆன்சர் எழுதுதுன்னு பார்க்கலாம். இங்க கோராக்குள்ள போனீங்கன்னா, இங்க சர்ச்ல போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சுக்கிறேன். அதனால டாபிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்தோன்னே நிறைய கொஸ்டின்ஸ், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் காமிக்கும். அதுல நான் ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஹவு டு ஐ லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஐ லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஹை ஃப்ரெண்ட், இஃப் யூ லைக் டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தென் யூ நீட் டு நோ அபவுட் திஸ் டாபிக். அதை பற்றி அப்படி சொல்லிட்டு ஓவர்வியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு எப்படிலாம் படிக்கலாம், ஃப்ரீ சோர்சஸ் எங்கே இருக்குது, எப்படிலாம் நான் படித்தேன் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீ கான்செப்ட் பற்றி அதை சொன்னேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் இந்த சைடுக்கு போய் என்னோட ப்ரொஃபைலில் போய் விசிட் பண்ணுங்கன்னு ஒரு கண்டென்ட் எழுதியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் கண்டென்ட் எங்கே எழுதியிருக்கிறேன்னு காமிக்கிறேன். ஒரு கண்டென்ட் எழுதுனீங்கன்னா google.com டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் டாக்குமெண்ட் எப்போவுமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி வச்சு சைன் அப் பண்ணாலே போதும். அதில் போய் ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள், ஹவு டு ஐ லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுக்கு நான் ஃபுல்லாக இங்கே ஆன்சர் எழுதியிருக்கிறேன். முதல்ல ஆன்சர் எழுதி அதுக்கடுத்து பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் பிகினிங் லெவல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படின்னா, ஹவு டு கிரியேட் ஏ கொஸ்டின். ஹவு டு ஒரு கொஸ்டினை எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் இப்போ போயிட்டீங்கன்னா இங்கே ஆட் கொஸ்டின் ஆப்ஷனே கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம ஒரு யூனிக்கான கொஸ்டின் கொடுக்கலாம். லைக் எப்படி நம்ம கேட்கலாம்னா, டாப் 5 அட்வான்டேஜஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? டாப் 5 அட்வான்டேஜஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்குறோம். இங்கே ஆட் கொஸ்டின் கொடுத்தோன்னே இங்கே டபுள் செக் பண்ணோம். ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. இட்ஸ் சஜஷன் சொல்லும். இதில் சொல்லுவாங்க ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆட் ஏ நியூ கொஸ்டின் ஒன்று ஆட் ஏ நம்ம நியூ கொஸ்டின் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அந்த இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம். வாட் ஆர் தி டாப் 5 அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இங்கே யாருக்கு வேணுமாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு. லைக் எந்த ஸ்பேஸ்க்கு வேணாலும் நீங்கள் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டன்னுன்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இதுவும் போயிடும். பார்த்தீங்கன்னா வியூ ஃபுல் ஆன்சர் ஆன் பிஎஃப் கோரா இப்போ கொடுத்தோன்னே அந்த கொஸ்டின் ஏற்கனவே இங்கே ப்ளேஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் கொடுக்க உங்களோட கொஸ்டினை பார்த்து நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஒரு கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு சர்ச் இது பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். லைக் எஸ்சிஓ சர்ச் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் நீங்கள் எஸ்சிஓ கீவேர்டை சூஸ் பண்ணி கூட இங்கே இது கொஸ்டினை கிரியேட் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் தான் நல்லா ரேங்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹவு டு இன்சர்ட் ஏ லிங்க் இன்டு த ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நான் லிங்கை ஷார்ட் அண்ட் பண்ணி வச்சுட்டேன் பிட்லியில். ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் கொஸ்டின் சொன்னேன்ல, லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டின் இது பண்ணியிருந்தோம். எடிட் கொடுத்து லைக் அந்த கொஸ்டின் எங்கே ஆன்சர் பண்ணலாம். லைக் இது ஒரு ஒன் ஆஃப் த இன்சர்ட் லிங்க், ஒரு இதோட ப்ராடக்டோட லிங்க்கு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேர்டை கொடுத்து அதில் கூட இன்சர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான லிங்க் இருந்துச்சுன்னா
இங்கே இது கொடுத்துட்டு ஜஸ்ட்டு போய் ஏ கொடுத்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இதுதான் இன்சர்ட் லிங்க். இப்படி கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் நீங்கள் காப்பி பண்ண லிங்கை இங்கே கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மாறிடுச்சு. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ண சொல்ல நீங்கள் கொடுத்த ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் ஒரு ஆன்சரில் எப்படி ஒரு இன்சர்ட்டை லிங்க் பண்ணுறது பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹவு டு சூஸ் ஏ ஹை குவாலிட்டி கொஸ்டின். எப்படி ஒரு கோரால எப்படி ஹை குவாலிட்டி கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ண முடியும் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணுறேன். இதெல்லாம் டாப் கொஸ்டின்ஸ். டாப் கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு வியூ ஆகும் ஆல் டைமில். பாஸ்ட் ஹவர்ஸில் எவ்வளோ கொஸ்டின் வந்துருக்குது, பாஸ்ட் டேயில் எவ்வளோ வந்துருக்குது, அதை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்ட் வீக்கில் எத்தனை பேர் கொஸ்டின் இதே மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு. அதே மாதிரி பாஸ்ட் மந்த்து, அடுத்தது பாஸ்ட் இயர், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யார் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்களோ நம்ம பண்ணலாம். இப்போ ஆல் டைம் கொடுத்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆல் டைமில் கொடுக்க சொல்ல நிறைய டாப் கொஸ்டின்ஸாக வரும். எப்படி சூஸ் பண்ணலான்னா இங்கே 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ண சொல்ல வியூ கொஸ்டின் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 2.5K பப்ளிக் ஃபாலோவர்ஸ். ஏன்னா இந்த கொஸ்டினை அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது நல்ல வேல்யூவான கொஸ்டின். பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் வியூஸ் போயிருக்குது. டோட்டலாக இந்த கொஸ்டின் கூட 296 கொஸ்டின் மர்ஜ் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை வேல்யூவான கொஸ்டின். இந்த கொஸ்டினில் நம்ம ஆன்சர் கொடுக்க சொல்ல நம்ம கொடுக்குற ஆன்சர் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். அது மூலியமா அவங்க நம்ம பிளேஸ் பண்ணுற அஃபிலியேட் லிங்க் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்படிதான் கோரால நிறைய பேர் ஆன்சர் கொடுத்து ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம பார்த்தது என்னன்னா ஹவு டு ரைட் அன் ஆன்சர். ஒரு ஆன்சர் எழுதணும்னா முன்னாடி கூகுள் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதர் தன் தட் உங்ககிட்ட எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருந்தாலும் சரி, லைக் உங்கள் வேர்டு இல்லாதவங்களும் சரி, இது பொதுவான சஜஷன் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேர்டு இருக்கும், வேர்டில் யூஸ் பண்ணலாம். நான் எப்போவுமே இதில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கினா எனக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு. இங்கே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஹவு டு கிரியேட் ஏ கொஸ்டின். அதான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆட் கொஸ்டின் இருக்குது. எஸ்சிஓ ஒரு கீவேர்டு டூல் எடுத்து அந்த கீவேர்டில் ஒரு வேர்டை கொடுத்து அந்த கீவேர்டுக்கு நிறைய சஜஷன் காமிக்கும். அதில் வால்யூம் ஹையாக இருக்கணும், ஆனால் கீவேர்டு டிஃபிகல்ட்டி லோவாக இருக்கணும். அந்த கீவேர்டை எடுத்துன்னு வந்து இங்கே கொஸ்டினாக கொடுக்க சொல்ல அது நல்லா ரேங்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஹவு டு இன்சர்ட் ஏ லிங்க் இன் டு ஆன்சர் இப்போ தான் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சருக்குள்ள இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டான ப்ராடக்ட்ஸ் லைக் கண்டென்ட் ரைட்டிங் டூலாக இருந்தாலும் அந்த கண்டென்ட் ரைட்டிங்கை கிளிக் பண்ணி அதில் இன்சர்ட் லிங்கை கொடுக்க சொல்லும். அது மூலயமா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹவு டு சூஸ் தி ஹை குவாலிட்டி கொஸ்டின். அதான் ஒரு கொஸ்டினை இப்படி தான் நம்ம கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் செக் பண்ண சொல்லும். அதோட ஃபாலோவர்ஸும் ஜாஸ்தியாக இருப்பாங்க, வியூஸும் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் தான் நல்ல டாப் கொஸ்டின்ஸ். இதை நிறைய பேர் இப்போ கூட பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியான வேல்யூவான ஆன்சர் நம்ம ஷேர் பண்ணோன்னு வச்சுங்க, அதில் சேல்ஸ் கன்வர்ஷன் நல்லா ஆகும், லைக் கொஸ்டின் நல்லா க்ரோத் ஆகும், உங்களோட ப்ரொஃபைல் நல்லா டாப்பில் வரும். இவ்வளோலாம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோரா வந்து மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே சிமிலர் வெப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். பர் மந்த்லி 750 மில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. யூனிக் விசிட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ இதோட லெவல் என்னன்னு பார்த்துங்க. பேஜ் பர் விசிட்ஸ் 2 நிமிஷம் ஒரு பேஜை பார்க்குறாங்க. மந்த்லி விசிட்ஸ் பாருங்கள், ஆவரேஜ் விசிட் டியூரேஷன் 2 நிமிஷமாவது பார்க்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா குளோபலில் எங்கே ரேங்க் 5th 9th ரேங்க், கண்ட்ரி ரேங்கில் 39, கேட்டகிரி ரேங்கில் 2nd. பாருங்கள், இந்தியாவில் நல்லா டிராஃபிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஜாஸ்தி, நெக்ஸ்ட்டு கனடா, அதுக்கடுத்தது கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த 3 நாட்டு இந்தியா, யுஎஸ், கனடா, இவங்க எப்போவுமே டாப்பாக இருக்குது பாருங்க. மீதியெல்லாம் நாட்டும் கம்மியாக இருக்குது. நம்ம யுனைடெட் ஸ்டேட் ஆடியன்ஸும் நம்ம டார்கெட் பண்ணலாம், இந்தியன் ஆடியன்ஸும் நம்ம ஃபுல்லாக டார்கெட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கோரா பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ வேல்யூவான ஆன்சர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற ஆடியன்ஸ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்கள் ப்ரொஃபைல் நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்கும் பர்சனல் பிராண்டிங் இந்த மாதிரி நிறைய பண்ணுறதுக்கு கோராவை நம்ம ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி வர நாட்களில் கோரா பற்றி இன்னும் இன்டெப்த்தாக சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ஆன்சர் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன்.
ஒரு கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி சொல்லி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு கம்யூனிட்டி ஸ்பேஸை எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுலேயோ எது கம்யூனிட்டி ஸ்பேஸ் எது கிரியேட் பண்ணணும், எதுக்கு ஆடியன்ஸை சேர்க்கணும், அதில் என்ன வேல்யூ இருக்குது, அதை பற்றி வர வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோரோவர் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இமெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட சஜஷன்ஸை நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இமெயில் மூலியமாகவும் பண்ணலாம். லைக் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் என்னென்ன பிடிச்சிருக்குது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு அடுத்த வீடியோ கிரியேட் பண்ண சொல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு வேல்யூ கொடுக்க தான் அந்த வீடியோட குவாலிட்டி இன்னும் நல்ல இதுவாகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருனாலும் அவங்களுக்கு தேவையான சொல்யூஷனும் இதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் டிஜிட்டல் ஐடியாஸ் நம்ம யூடியூப் சேனலில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி இதில் கண்டென்ட் இருக்குது. லைக் யூடியூப்பை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், யூடியூப்பில் எப்படி இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், மணி மேக்கிங் ஐடியாஸ் எப்படி, ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் இப்போ வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னொன்று வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் இன்னும் ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? மோர் ஓவர் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, தேங்க்யூ.